பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்க. இது வந்து எம்ஆர்பி விட நீங்க தாண்டி வாங்குற ஒரு ரூ. 10. இந்த ரூ. 10 வந்து டைரக்ட் பிளாக் மணியா தான் போய் சேரும். ஏன்னா வந்து இது வந்து எந்த கணக்குலயும் காட்ட மாட்டாங்க. இது வந்து டைரக்ட் பிளாக் மணியா தான் வரும். இதுக்காக வந்து டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. லஞ்சம் வாங்குனா வந்து புடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்றது வந்து யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி பாட்டிலுக்கு ரூ. 10 வந்து கிட்டத்தட்ட ஆண்டு ஒண்ணுக்கு 350 400 கோடி பாட்டில்கள் வந்து சேல் ஆகப்படுது டாஸ்மாக் நிறுவனங்களால மட்டும். இப்போ பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்னு பார்த்தோம்னா 400 கோடி, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து ரூ. 10 பிளாக் மணியாவே வந்து இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4000 கோடி எங்க போகுது? இதற்கான பதில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ பாட்டிலுக்கு வந்து நாங்க ரூ. 10 திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றதுனால கிட்டத்தட்ட பாட்டிலுக்கு இப்போ ரூ. 20 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாட்டிலை திருப்பி கொடுத்தா ரூ. 10 ரிட்டர்ன் பண்றதா சொல்லி இப்போ ரூ. 20 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எத்தனை பாட்டில் வந்து ரிட்டர்ன் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. மீதி எல்லாருமே எடுத்துட்டு வெளியே போறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ அந்த பாட்டிலோட ரேட் எல்லாம் என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 4000 கோடி ஊழலுங்கிற ப்ராஃபிட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இதை வந்து யாருமே கம்மி பண்ணல. இப்போ நம்ம வந்து நல்லது பண்றதா சொல்லி பாட்டிலை ரிட்டர்ன் கொடுத்துட்டா வந்து நாங்கள் ரூ. 10 திருப்பி தருவோங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்போ பாட்டிலுக்கு ரூ. 20 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய ஊழல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டே இருக்கும்போது, ஆனா இதை கேள்வி கேட்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரியான கருப்பு பணங்கள் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரி இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இதை வந்து கண்ணுக்கு எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா இது வந்து டோட்டலா வந்து அவ்வளோ ஓப்பனா நடக்கக்கூடிய ஸ்கேம்ல இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்.